BEM சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜ்கன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம். ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே. உமக்குத்தானே கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே. உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. நிரப்பினி உமக்கே ஆராதனை. ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. துதியின் ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை.
நிரப்பினி உமக்கே ஆராதனை சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை விசுவாச ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை When the situations are opposing us, we have to sing and pray, pray and sing. சூழ்நிலை எதிராய் மாறும் பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும், பாடலும் பாட வேண்டும். Many times our godly counsels will not be accepted by people like Rehoboam. ரெகொபெயாம் போன்ற ஜனங்களால் அநேக முறை தேவனுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. You may be worried about your children today. இன்றைய நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பாரப்பட்டிருக்கலாம். Many parents are worried about their children today. இன்றைய நாட்களிலே அநேக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிறார்கள். Because children are not ready to receive the godly counsels from the parents. ஏனென்றால் பிள்ளைகள் இந்த காலத்திலே தேவனிடத்திலிருந்து வரும் தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றோர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்வதில்லை. May the Lord give the grace to your children to hear the godly counsels of you. உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய வாயிலிருந்து வரும் தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகளை தேவன் தாமே ஆயத்தப்படுத்துவாராக. To live a holy life, to live a testimonial life, everyone has to incline their ears to the godly counsel. தேவனிடத்திலிருந்து வரும் ஆலோசனைகளை பிள்ளைகள் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களுடைய செவிகளை சாய்க்க வேண்டும். May the name of the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. In Psalms 89 verse 3, 89வது சங்கீதம் 3வது வசனம், Ethan is saying, you have said, I have made a covenant with my chosen one, I have sworn to David my servant. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். If you read Psalms 89 verse 4, நீங்கள் 89வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், I will establish your offspring forever and build your throne for all generations. உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். And in the verse 5, Ethan says, ஏத்தான் இவ்விதமாய் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, let the heavens praise your wonders, O Lord, your faithfulness in the assembly of the Holy Ones. கர்த்தாவே வானங்கள் உம்முடைய
அதிசயங்களை துதிக்கும் பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மையும் விளங்கும். There was a negative circumstance that is going on in the palace. அரண்மனையிலே ஒரு விதமான எதிர்மறையான சூழ்நிலை இருந்தது. There was a opposing situation going inside the king's palace. அரண்மனை ராஜாவின் அரண்மனையிலே ஒரு எதிர்மறையான காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. In that situation, Ethan was putting his heart into the faithfulness of God. அந்த விதமான கஷ்டமான சூழ்நிலையிலே ஏத்தான் தேவனுடைய உண்மை தன்மையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். This is more important in our life. இன்றைய வாழ்க்கையிலே இது போன்ற சிந்தனை மிக முக்கியம். When your family situation is totally opposing you, உன்னுடைய குடும்ப சூழ்நிலை உனக்கு எதிராய் திரும்பும் பொழுது, when you are living in a opposing situation, எதிர்மறையான சூழ்நிலையிலே நீ வாழும் பொழுது, you have to look into the faithfulness of God. தேவனுடைய உண்மை தன்மையை நோக்கி நீ பார்க்க வேண்டும். People will not be faithful to you. உனக்கு ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். Many people will not be faithful to you. உனக்கு அநேக ஜனங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். Your family members will not be faithful to you. உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உனக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். God is faithful to you. ஆனால் தேவன் உனக்கு என்றென்றும் உண்மையுள்ளவர். God has given you a promise. தேவன் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் Definitely God will fulfill it. நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்றுவார். No demons can stop the work of God. ஒரு மனிதனோ ஒரு பிசாசோ தேவனுடைய கிரியையை தடை செய்ய முடியாது. Today look into the faithfulness of God. தேவனுடைய உண்மை தன்மையை நோக்கி இன்றைக்கு பாருங்கள். Listen to me carefully. என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள். If you read Psalms 88, 88வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், you can read in the verse 5 and 6. 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, I am like one set loose among the dead, like the slain that lie in the grave, like those whom you remember no more, for they cut off from your hand. You have put me in the depths of the pit, in the regions dark and deep. மரித்தவர்களில் ஒருவனை போல நிகழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோது நிலையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடைக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். When things were going in the opposite way, காரியங்கள் எதிராய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, Haman was seeing the darkness around him. ஹேமான் தன்னை சுற்றியிருக்கிற இருளை பார்த்தான். He is saying, your wrath lies heavy upon me and you overwhelm me with all your words, in the verse 7. 7வது வசனத்திலே சொல்லுகிறான், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறது. Haman was able to identify the wrath of God in the king's palace. ஹேமான் அரண்மனையிலே தேவனுடைய கோபம் எவ்வாறு இருக்கிறது என்பதை உணரும் தன்மையுடையவனாக இருந்தான். Because of the disobedience of Solomon, now God's anger has come into the palace of his son Rehoboam. சாலமோனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், சாலமோனுடைய குமாரனுடைய காலத்திலே இந்த தண்டனை அரண்மனைக்குள் வந்திருக்கிறது. So Haman was able to identify the wrath of God inside the palace. அரண்மனைக்குள்ளே தேவனுடைய கோபம் எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவனாய் ஹேமான் இருந்தான். God's punishment brings the divisions inside the family. தேவனுடைய கோபம் குடும்பத்தை பிரிக்கிறதா இருந்தது. Many times because of the generational curses, families are getting divided. மூதாதையருடைய சாபத்தின் படி குடும்பங்கள் பிரிந்து உடைந்து கொண்டிருக்கிறது. What is a curse? சாபம் என்றால் என்ன? It is the wrath of God. அது தேவனுடைய கோபம் தானே. Many times because of our disobedience, God's wrath comes upon us. அநேக முறை நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தேவனுடைய கோபம் நம்மேல் வருகிறது. We have to live as a family, as a parent, as parents and children. We have to live as a family in one place. ஒரு குடும்பம் என்றால் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒரு மனதாக ஒரு இடத்திலே சேர்ந்து வாழ வேண்டும். But because of the disobedience, the family gets shattered. கீழ்ப்படியாமை நிமித்தமாக குடும்பம் சிதறண்டு போகிறது. Because of that thing, because of the punishment, because of the wrath of God, today families are getting scattered. அந்த சாபத்தின் நிமித்தமாக வரும் தேவ கோப ஆக்கினை குடும்பங்களை சிதறடிக்கிறது. Haman was telling in Psalms 88 verse 9, 88வது சங்கீதத்திலே ஹேமான் சொல்லுகிறார், my eyes grow dim through sorrow, every day I call upon you, O Lord. 88:9 படி, துக்கத்தினால் என் கண்
தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். Verse 10 says, do you work wonders for the dead? Do the departed rise up to praise you? 10வது வசனத்தின்படி, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? Haman was praying for God to work in the king's palace. அந்த அரண்மனையிலேயே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஹேமான் ஜெபிக்கிறார். In the 13th verse, Haman is saying, oh Lord, cry to you, I cry to you, but I, oh Lord, cry to you in the morning, my prayer comes before you. 88வது சங்கீதத்திலே 13வது வசனத்திலே இவ்வாறு அவர் கூப்பிடுகிறார், நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். Haman was praying in the early morning. ஹேமான் அதிகாலையிலே அவர் ஜெபிக்கிறார். Because of the negative situation, எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தபடியினாலே Haman was praying in the morning. ஹேமான் காலையிலும் ஜெபிக்கிறார். Morning prayer, early morning prayer we have to do in the midst of the opposing situation. எவ்வளவுதான் எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் அதிகாலை ஜெபம் மிகவும் அவசியமாயிருக்கிறது. Haman was doing the early morning prayer. ஹேமான் அதிகாலை ஜெபத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Your family situation may be totally opposite. உன்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்பொழுதும் எதிர்மறையாக இருக்கலாம். It may be totally different. உன்னுடைய குடும்ப சூழ்நிலை வித்தியாசமானதாக இருக்கலாம். But God wants to bring your family together. ஆனால் தேவன் உன்னுடைய குடும்பத்தை ஒன்றிணைக்க விரும்புகிறார். Pray just like Haman. ஹேமான் ஜெபித்தது போலவே ஜெபியுங்கள். Your family will be united. உன்னுடைய குடும்பம் இணைக்கப்படும். Pray just like Haman. ஹேமான் ஜெபித்தது போலவே ஜெபியுங்கள். Pray just like Haman in the early morning. அதிகாலை ஹேமான் ஜெபித்தபடியே நீங்களும் அதிகாலையிலே ஜெபியுங்கள். God will hear your prayers. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். If you read Psalms 89, 89வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், there Ethan is singing about the negative situation. 89வது சங்கீதத்தின்படி ஏத்தான் என்பவர் அந்த எதிர்மறையான சூழலிலும் பாடல்களையும் சங்கீதங்களையும் In பாடிக்கொண்டிருந்தார். Psalms 88 verse 9, 88வது சங்கீதம் 9வது வசனத்தின்படி, you rule the raging of the sea, when its waves rise, you still them. 89வது சங்கீதம் 9வது வசனத்தின்படி, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். You rule the raging of the sea, when its waves rise, you still them. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறீர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். Listen to me carefully. என்னும் வார்த்தைகளுக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுங்கள். Here Ethan was able to recognize the work of God over the nature. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிரியை எவ்வளவுக்கு அதிகமாய் இயற்கையின் மேல் இருக்கிறது என்பதை ஏத்தான் உணர்கிறார். Ethan was able to recognize the ruling power of God over the raging sea. தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை சமுத்திரத்தின் மேல் அவர் எவ்வாறு செலுத்துகிறார் என்பதை குறித்து அவர் பாடுகிறார். Ethan was able to see when the waves rise, God was in control. ஏத்தான் இங்கே பார்க்கிறார், தேவன் தன்னுடைய கிரியையாகி அந்த கடலின் அலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறார் என்பதை. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, just like in the palace of Rehoboam, you may be going through many different situations. ரெகோபயாம் தன்னுடைய அரண்மனையிலே சந்தித்த அநேக எதிர்மறையான சூழ்நிலைகளைப் போலவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேகமான எதிர்மறையான சூழ்நிலைகளை வழியாக கடந்து கொண்டிருக்கலாம். 12 tribes were totally separated. 12 tribes were divided into two. 12 கோத்திரங்கள் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டது. 10 tribes and 2 tribes. 10 கோத்திரங்கள் ஒன்றாகவும் 2 கோத்திரங்கள் ஒன்றாகவும் பிரிக்கப்பட்டது. God gave the 10 tribes to Jeroboam. யெரொபெயாமுக்கு 10 கோத்திரங்களை தேவன் கொடுத்தார். God gave 2 tribes to Rehoboam. ரெகோபெயாமுக்கு 2 கோத்திரங்களை மாத்திரம் கொடுத்தார். So in the midst of these things, Haman and Ethan were praying and singing. God was able to restore and work in the kingdom palace. இந்த விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலே இவர்களுடைய பாடல்களையும் செபத்தை கேட்ட பிறகு தேவன் அரண்மனையிலே கிரியை செய்தார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, pray and sing. ஜெபியுங்கள், பாடுங்கள். Sing and pray. பாடுங்கள், ஜெபியுங்கள். God wants to touch your life today. இன்றைய நாளிலே தேவன் உங்களை தொட விரும்புகிறார். Let us pray. நாம் ஜெபிக்கலாம்.
Heavenly Father, பரலோக பிதாவே, we come into your presence in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Right now I release your power into every families in Jesus name. இந்த சனப்பொழுதிலே உம்முடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் கட்டளையிடுகிறேன். Let your presence go into every nook and corner of the houses. வீடுகளிலே ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் எல்லாம் உம்முடைய வல்லமை கடந்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். Lord, by your precious blood I break every generational curses. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமா எல்லா சந்ததிகளின் சாபங்களின் ஆவிகளையும் நான் உடைக்கிறேன். By your precious blood I paralyze every witchcraft curses. ஒவ்வொரு செய்வினைகளின் சாபங்களை உம்முடைய இரத்தத்தின் மூலமாய் கட்டுகிறேன். I sprinkle your precious blood in everyone's spirit, soul and body. ஒவ்வொருவருடைய சாவி ஆத்மா சரீரத்திலே உம்முடைய உன்னதமான இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். Let your name be glorified in them. உம்முடைய நாமம் அவர்களின் மூலமாய் மகிமைப்படுவதாக. Raise everyone as your testimony. ஒவ்வொருவரையும் உம்முடைய சாட்சியாய் நீர் எழுப்புவீராக. Release the power of the Holy Spirit in Jesus பரிசுத்த name. ஆவியானவருடைய வல்லமையை நான் இயேசு கிறிஸ்து நாமத்திலே விடுவிக்கிறேன். I release the power of God in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவனுடைய வல்லமையை நான் அவிழ்க்கிறேன். Every divided situation in the families be healed in the name of Jesus. பிரிந்து கிடக்கிற சூழ்நிலைகளில் உள்ள குடும்பங்களிலே நீர் சுகத்தை கொடுப்பீராக. The families who are divided, let them be united in Jesus name. சிதறுண்டு கிடக்கும் குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இணைக்கப்படுவதாக. Lord, heal the relationships inside the families. அவர்களிலே நொறுங்கி கிடக்கும் உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக, சுகமாக்கப்படுவதாக. I bring the peace inside the families in Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்திலே குடும்பங்களுக்குள்ளே நான் சமாதானத்தை கொண்டு வருகிறேன். Heal every relationships in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஒவ்வொரு உறவுகளையும் நீர் குணப்படுத்துவீராக. Heal the relationship between the parents and the children. ஆண்டவரே, பெற்றோர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உடைக்கப்பட்ட உறவுகள் சுகமாவதாக. Heal the relationship between the families and the children. குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகப்படுவதாக. Heal the relationship between the husband and the wife. கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள உறவு இயேசு கிறிஸ்து நாமத்திலே சுகமாவதாக. Oh, tie them with your bond of peace right now. சமாதானத்தின் மூலமாக நீர் கட்டுவீராக. Lord, bind them with your love, rope of love. உம்முடைய அன்பின் கயிறு மூலமாய் அவர்கள் இருவரையும் நீர் கட்டுவீராக. Every spirit dividing spirits, every family dividing spirits, leave the houses in Jesus name. ஒவ்வொருவரையும் பிரிக்கிற, ஒவ்வொரு குடும்பத்தையும் பிரிக்கிற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே விடுவிக்கப்படுவதாக. Let families be united, Lord. குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக கர்த்தாவே. Lord, I pray in the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் Every divided situations be united in Jesus பிரிந்து name. கிடக்கும் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே ஒன்றிணைக்கப்படுவதாக. Rise up testimonies. நீர் அநேக சாட்சிகளை எழுப்பும். In Jesus name I pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். May the Lord be glorified in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. Write the testimony to us. உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். May the Lord be glorified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. PEM விடுதலை ஊழிய வல்லமை பயிற்சி முகாம் தூத்துக்குடியில் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. நாள் செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. நேரம் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை. இடம் BEM சர்ச், மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் மற்றும் ராஜாஜி பூங்கா எதிர்ப்புறம், தூத்துக்குடி. தொடர் போதனைகள் ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், டைரக்டர் ஆஃப் மிஷன் BEM. விசுவாசிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். கருத்தரங்கின் உள்ளடக்கம்: ஆவிக்குரிய உலகத்தின் ஆழங்களை பற்றியும் சாத்தானின் ஆழங்களை பற்றியும், தேவனுடைய ராஜ்யம் மற்றும் பரலோக ராஜ்யத்தின் ஆழங்களை பற்றியும், 5 வகையான ஊழியங்களை பற்றியும், ஆவிக்குரிய 3 எதிரிகளை பற்றியும், ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகிய போதனைகளை பற்றியும், ஆத்தும ஆதாயம் செய்யும் பல வழிமுறைகளை பற்றியும், ஒவ்வொரு வகையான ஆவிகளையும் அதன் கிரியைகளை பற்றியும், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நடப்பதை பற்றியும், உபவாசத்தின் ரகசியங்களை பற்றியும், ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணங்களையும் கோட்பாடுகளை பற்றியும்,
பல வகையான ஜெபங்களை பற்றியும், வேதத்தை தியானிக்கும் ரகசியங்களை பற்றியும், தலைமுறை சாபங்களையும் பில்லிசுனிய சாபங்களை உடைக்கும் வழிமுறைகளை பற்றியும், விடுதலையில் வாழும் ரகசியங்களை பற்றியும், சபை ஊழியங்களை பற்றியும், வரங்களை பற்றியும் அறிந்து கொள்ளவும், 66 புஸ்தகங்களின் சத்திய ரகசியங்களை பற்றியும் அறிந்து கொள்ளவும் உங்களை அர்ப்பணித்து கடந்து வாருங்கள். அனுமதி இலவசம், தங்கும் வசதி உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்கர், தலைமை போதகர் பிஎம் சபை, இயக்குனர் பிஎம் மிஷனரி ஸ்தாபனம்.